ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 6 ஓகேவா, வரலாறு. அதில் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். நமக்கு தெரியும் 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 8 யூனிட் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு எவ்வளவு முக்கியம், இல்லை எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் நம்ம இது வரைக்கும் 5 யூனிட் அப்படின்றது பார்த்தாச்சு. எதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்க போகிறாங்களோ அதெல்லாம் பார்த்தாச்சு. யூனிட் 6ல் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, மிதவாதிகள்னு ஒரு டீம் இருந்துச்சு, தீவிரவாதிகள்னு ஒரு டீம் இருந்துச்சு, புரட்சியவாதின்னு ஒரு ஆள் இருந்தாங்க ஓகேவா, ஒரு டீம் இருந்துச்சு. அதேமாதிரி பகத்சிங்கு, கல்பனா தத்து, சூர்யா சென்னு இவங்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் பிரிட்டிஷ்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, என்னென்ன புரட்சிகள் நடந்துச்சு, இதெல்லாம் பார்த்தோம். இந்த தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்தோம்னா பிரிகிறாங்க ஓகேவா. எப்படிலாம் பிரிகிறாங்க அப்படின்னா, இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க ஓகேவா. நமக்கு தெரியும், நமக்கு பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னா முகலாயர்கள் ஓகேவா. முகலாயர்கள் தான் நம்மளை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அலுவலக மொழியாக அப்போது என்ன இருந்துச்சு, அலுவலக மொழி நீதிமன்ற மொழியாக இருந்த மொழி என்னென்னா பாரசீக மொழி இருந்திருக்கும் ஓகேவா. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டுட்டு வந்துடுவாங்க. புதிய நிர்வாக முறை அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி லாங்குவேஜ், ஆங்கில கல்வி முக்கியத்துவம் பெற தொடங்கியது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுமாரி நிலம், வேலை இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டது ஓகேவா. மக்கள் இங்கே இருந்த மக்கள்லாம் வந்து பஞ்சத்தின் பிடியில் சிக்கி கொண்ட அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வளர்ந்துச்சு. அதே மாதிரி எல்லா பிரச்சனையுடைய வெளிப்பாடு எங்கே வெளிப்பட்டுச்சு அப்படின்னா 1857 சிப்பாய் கழகம், பெரும் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, ஸோ அந்த இடத்துல தான் வந்து வெளிப்பட்டிருக்கும். இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி, இந்து மத மறுமலர்ச்சி. ஆரம்பகால தேசியவாதிகள் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும்னு சொல்லி நம்புகிறாங்க ஓகேவா. ஆரம்பத்திலேயே இந்து மதம் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து உருவாக்க முடியும்னு சொல்லி நம்புகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு டைலாக் சொல்கிறார், சர்வப்பள்ளி கோபால் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, 1875 அந்த ஆரிய சமாஜம் நிறுவப்பட்டிருக்கும்ல, 1875 நிறுவப்பட்ட ஆரிய சமாஜத்தின் மூலம் அரசியலில் இந்து மறுமலர்ச்சிக்கான குரல் ஒலிக்கத் தொடங்கியது அப்படின்றத சர்வப்பள்ளி கோபால் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இந்த ஆரிய சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது, எங்கு நிறுவப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆரிய சமாஜம் இந்து மதத்தின் உயரிய தன்மைகளை உறுதியுடன் முன்வைத்தது. இந்து தேசியவாதிகளில் ஒருவராக தன்னை அடையாளம் கண்டு கொண்ட அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொன்னாங்க, சர்வப்பள்ளி கோபால் வந்து அந்த குரல் வந்து ஒலிக்கத் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாரு. அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதற்பணி. இது கடந்த கால பெருமையுடன் ஒரு புதிய சுயமரியாதையையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் ஒரு தவிர்க்க இயலாத விளைவாகவும் தேச நாட்டுப்பற்றுடன் கூடிய வாழ்வின் ஒரு பேரலையாகவும் நாட்டை புனரமைப்பதற்கான தொடக்கமாகவும் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் உணர்வின் எழுச்சி, இந்து மதம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இஸ்லாமியம் அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கை, இந்த இதில் வந்து நமக்கு எதுவுமே இருக்காது. இருந்தாலும் இந்த இடத்த மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 1870 வந்து பார்த்தோம்னா வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களில் உருதுக்கு பதில் இந்தி மொழியை அறிமுகப்படுத்தியதும், பாரசீக அரேபிய எழுத்து வடிவத்திற்கு பதில் நாகரி எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தது முஸ்லீம் தொழில் வல்லுநர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியது. முகலாயர்கள்லாம் யார்? இஸ்லாமியர்கள். அப்போ இஸ்லாமியர்கள் பின்பற்றின அந்த மொழி என்ன அப்படின்னா பாரசீகம் அப்படின்றது இருந்திருக்கு. அதில் வந்து கையை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதில் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பீதியை ஏற்படுத்தியது. உருதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியை அறிமுகப்படுத்துகிறாங்க ஓகேவா, நீதிமன்றங்கள் அலுவலகங்கள்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யார்? எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ் தான் காரணம். அதுமாதிரி பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கை, அவங்க கொள்கையே என்ன அப்படின்னா
பிரித்தாளும் கொள்கை தான். எப்படின்னா 2 பேர் இந்து முஸ்லீம்னு சேர்ந்துருந்தாங்கன்னா பிரித்து விட்ருவாங்க. ஓகேவா? எதையாவது ஒன்றத்தை போட்டு அதில் என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கும் ஒரே ஒரு லட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒரு லட்டை கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஒரு லட்டை பாதியாக உடைச்சா ஆளுக்கு பாதி பாதி கொடுக்க மாட்டாங்க. யாரையாச்சும் ஒரு ஆளை மட்டும் இன்னொரு ஆள் பார்க்குற மாதிரியே கூப்பிட்டு, இதை நீ வச்சுக்கோ, உனக்கு தான் நான் தரேன், உனக்கு இன்னும் நிறையா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை காமிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, கூட இருந்த இன்னொரு ஆள், அப்போ பிரச்சனை வரும் தானே. ஓகேவா? நான் சொல்கிறது ஜஸ்ட்டு உதாரணத்துக்கு லட்டுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆனால் அவங்க பண்ணினது நாடு ஒரு ஒரு மாகாணம் அப்படின்ற அளவில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒருங்கிணைப்பு முயற்சிகளை முறியடிக்க தொடங்கினார். அதெல்லாம் இருக்கட்டும். பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, இந்துவையும் முஸ்லீமையும் ஒன்றாவே சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க கையில் எடுத்த ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா பிரித்தாளும் கொள்கை. அப்போது பம்பாய் ஆளுநர் எல்ஃபின்ஸ்டோன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய ரோமானிய லட்சியமான டிவைட் எட் எம்ப்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பிரித்தாளுதல், டிவைட் எட் எம்ப்ரா அப்படின்றது பிரித்தாளுதல் என்பது நமதாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். யார் அப்படின்னா எல்ஃபின்ஸ்டோன், பம்பாயோட கவர்னராக இருந்திருக்கார். அதே மாதிரி காங்கிரஸ் நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, ஆரிய சமாஜம் போன்ற இந்து அமைப்புகளில் நிறைய காங்கிரஸ்காரர்கள் ஈடுபட்ட போதிலும் காங்கிரஸினுடைய தலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் வந்து ஆரிய சமாஜத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆரிய சமாஜம் என்னது, இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேவா? அதில் காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனாலும் காங்கிரஸினுடைய தலைமை ஹெட்டாக இருந்தாங்கள்ல, ஸோ அந்த தலைமை பதவி அப்படிங்கிறது சமய சார்பற்றதாகவே இருந்தது, ஒரு மதச்சார்பற்ற ஒரு தலைமையாக இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சையது அகமது கானோட பங்கு. அலிகார் இயக்கத்தினுடைய நிறுவனர் தான் அந்த சையது அகமது கான். ஸோ இவர் வந்து தொடக்கத்தில் காங்கிரஸோட ஆதரவாளராக இருந்திருப்பார். ஓகேவா? காங்கிரஸினுடைய ஆதரவாளராக இருந்தவர் தான் அந்த சர் சையது அகமது கான், அலிகார் இயக்கத்தின் நிறுவனர். ஓகேவா? இவர் தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். நிறுவனர் யார் அப்படின்றதையும் கேட்பாங்க. ஆரம்பத்தில் காங்கிரஸுக்கு இவர் சப்போர்ட்டு. ஏன் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, காங்கிரஸில் அப்போ இந்து மக்கள், இவருக்கும் ஒரு டவுட் வருது, வெறும் இந்து மக்கள் தான் காங்கிரஸில் இருக்காங்களோ, அப்போ இந்துக்களால் மட்டுமே இந்த நாடு ஆளப்பட்டுச்சுன்னா அப்போ இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மையினராக போயிடுவாங்களே. இப்போ எண்ணிக்கையில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிறுபான்மையினராக நம்மளை ஒடுக்கி நம்மளுடைய முன்னேற்றம்ன்றது தடைப்பட்டுருமோ. அப்போ ஒருவேளை நம்ம பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுனா நம்மளுடைய நிலமை, அதாவது இஸ்லாமியர்களுடைய நிலமை வந்து கொஞ்சம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். யார்? சையது அகமது கான். அப்போ இந்துக்களால் ஆளப்படும் நாட்டில் சிறுபான்மையினரான முஸ்லீம்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்காது என எண்ணினார். ஆனால் முஸ்லீம் தலைவர்களான சிலர் வந்து ஆதரித்தாங்க. பக்ருதீன் தியாப்ஜி, பம்பாயை சேர்ந்த ரஹமதுல்லா சயானி, சென்னையை சேர்ந்த நவாப் சையது முகமது பகதூர், வங்காளத்தை சேர்ந்த ரசூல், இவங்க எல்லாருமே காங்கிரஸ் ஆதரித்தாங்க. ஆனாலும் இவர் என்ன நினச்சார் அப்படின்றது, முஸ்லீம்கள் சையது அகமது கானின் வழியை பின்பற்றி பிரிட்டிஷாரை ஆதரிக்க தொடங்கினார். ஆரம்பத்தில் காங்கிரஸுக்கு சப்போர்ட் தான், நம்மளை சிறுபான்மையினராக ஒடுக்கிடுவாங்களோ, அப்போ பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம ஓரளவு மேலே வரலான்னு சொல்லிட்டு யார் யோசிச்சது அப்படின்னா சையது அகமது கான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே பிரிட்டிஷை ஆதரிக்க தொடங்குறாங்க. பிரதிநிதித்துவ அமைப்புகளின் அறிமுகம், அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகள் போன்றவை முஸ்லீம்களின் பயத்தை அதிகரிக்க தொடங்கியதால் சையது அகமது கானும் அவரை பின்பற்றியவர்களும் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட தொடங்கினார். எந்த அரசாங்கம்? பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட தொடங்கினார். அது ஏன் வந்து அந்த போட்டித் தேர்வுலாம் சொல்கிறாங்கன்னா, ரிசர்வேஷனு, சிறுபான்மையினராக வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்படுவதன் மூலம் தனது இனத்திற்கு அரசாங்கத்திடமிருந்து பெரும் பங்கினை பெற்றுத்தர இயலும் என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் தம் இனத்தவர் சிறுபான்மையினர் என்பதால் எண்ணிக்கை அல்லது தகுதி அடிப்படையில் வழங்கப்படும் குறைவான அரசு வெகுமதியே கிடைக்கும் என எண்ணினார். ஓகேவா? அதே மாதிரி சர் சையது அகமது கான் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர்னு யாரை சொல்லுவாங்கன்னா சையது அமீர் அலி. லண்டன் பிரிவு கவுன்சிலிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்னு பார்க்கும்போது சையது அமீர் அலி, அப்புறம் சையது அகமது கான். ஸோ இந்த மாதிரியான முஸ்லீம் தலைவர்கள் காங்கிரஸ் வந்து இந்துக்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணுறாங்க. ஓகேவா? காங்கிரஸா அது இந்து மதத்தை மட்டும்தான்ப்பா பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணுறாங்க. காங்கிரஸினுடைய முதல் கூட்டம், ஓகேவா, 72 பிரதிநிதிகள் வந்து 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம். ஓகேவா? காங்கிரஸினுடைய முதல் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டது எத்தனை பேர் அப்படின்னா 72.
காங்கிரஸினுடைய முதல் மாநாடுன்றது எங்கே நடந்துச்சு? ஓகேவா, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பம்பாயில் நடந்திருக்கும், கமெண்ட்லலாம் சொல்ல வேண்டாம். செகண்ட் தேர்டு மட்டும் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ அப்போ அதில் கலந்துக்கிட்டது 72 பிரதிநிதிகள். அதில் 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம். பேலன்ஸில் 70 பேர் இந்து அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 72 பிரதிநிதிகளில் 2 பேர் மட்டுமே முஸ்லீம்கள். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் வகுப்புவாதம். உள்ளாட்சி தேர்தலையும் வகுப்புவாதமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா, பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளராகவும் பின்னர் ஆரிய சமாஜத்தின் தலைவர்களுள் ஒருவருமாக இருந்த லால் சந்த் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வகுப்புவாத அடிப்படையில் தான் இந்த நகராட்சின்ற அமைப்பெலாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. இந்த லால் சந்த் அப்படிங்கிறவர் பஞ்சாப் இந்து சபையோட முதன்மை தகவல் தொடர்பாளராக இருந்தவர். ஆரிய சமாஜத்தோட தலைவரில் முக்கியமான ஒரு ஆள் லால் சந்த். நகராட்சின்றதே வகுப்புவாத அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, நகராட்சி உறுப்பினர்கள் நகராட்சி தலைவரது நாற்காலியின் வலது மற்றும் இடது புறங்களில் 2 வரிசைகளாக அமர்ந்திருந்தனர். வலதுபுற வரிசையில் ஆரிய வர்க்கத்தை சார்ந்த பழைய ரிஷிகளின் வம்சாவளியினரும், இடதுபுற வரிசையில் இஸ்லாமின் பிரதிநிதிகளும் அமர்ந்திருந்தனர். இவ்வாறு அமர்ந்திருந்ததன் மூலம் அவர்கள் நகராட்சியின் உறுப்பினர்களாக மட்டுமின்றி முகமதியர்களாகவும் இந்துக்களாகவும் இருப்பதை நினைவுபடுத்தி கொண்டிருந்தனர். ஒன்றும் கிடையாதுப்பா. நகராட்சி உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நகராட்சி தலைவர் உட்காந்துருக்காரு. ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா, வலதுபுறம் பார்த்தோம்னா வெறும் இந்துக்கள் மட்டும் வரிசையாக அப்படியே லைனாக உட்காந்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் மட்டும் லைனாக அப்படியே உட்காந்துருக்காங்க. ஓகேவா. இதுலேயே தெரிஞ்சு போச்சே, இதுலேயே உங்களுக்கு தெரியலையா, இந்துவும் முஸ்லீமும் வந்து தன்னைத்தானே வந்து பிரிவுபடுத்தியே காமிச்சிருக்காங்க. ஏன் சேர்ந்து உட்கார வேண்டியதானே, ஒரு இந்து ஒரு முஸ்லீமும் அப்படி கலப்படமாக உட்கார வேண்டியதானே. இதுலேயே வந்து பார்த்தோம்னா தலைவர் உட்காந்துருக்காரு. ரைட் சைடில் பார்த்தோம்னா ஹிந்து, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கேயே வகுப்புவாதம்ன்றது இப்படி தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு. அந்த மாதிரி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துருக்கும்போது இடையில என்ன இருக்கும், ஒரு சந்து மாதிரி கேப் இருக்கும்ல. ஏன் இந்த சந்து மாதிரி கேப்புன்னு சொல்ல வரேன்னா, லால் சந்து தானே சொன்னார், அதனால தான் சந்து அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். என்ன கேட்டுற போகிறாங்க, நம்ம பார்க்காத கேள்வியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல்களின் விளைவே ஆகும். மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர். யார் சொன்னது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு. அவர் தான் என்ன சொல்கிறாரு, இந்து முஸ்லீம் வகுப்புவாதங்கிறது நடுத்தர வகுப்புகளுக்கிடையே இருந்த அந்த மோதல்களோட விளைவு தான். மீடியமில் இருக்காங்கள்ல, மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறான்ல, ஸோ இந்த மாதிரி வகுப்புகளுக்கு இடையே நடந்த அந்த மோதல்களோட விளைவு தான். உண்மையாகவே மனசாட்சி உள்ள இந்துவும் சரி, மனசாட்சி உள்ள முஸ்லீமும் சரி தான் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விலகி தான் இருந்ததாகவும் நேரு சொல்லியிருக்கார். ஓகேவா. ஓகே, அடுத்தது என்னென்னா, திலகர், அரவிந்த கோஷ் மற்றும் லாலா லஜபதி ராய் ஆகியோர் சமய அடையாளங்கள், திருவிழாக்கள் ஆகிய தலங்களை பயன்படுத்தி காலனித்துவ எதிர்ப்பு உணர்வை ஊட்டினர். கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு திலகர் மேற்கொண்ட முயற்சி மேலும் தீவிரப்படுத்திய ஒரு காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. கணபதி விழா அப்படின்னா என்னென்னா, ஆமாம், கணபதி விழானா என்ன, விநாயகர் சதுர்த்தி. ஓகேவா. விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது அந்த டைமில் யார் வந்து இங்கே அறிமுகப்படுத்தினதுன்னா திலகர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கணபதி விழாவை ஏன் அறிமுகப்படுத்தினார்னா, இந்துக்களை திரட்டுவதற்கு மேற்கொண்ட ஒரு தீவிரமான ஒரு முயற்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா. அதனால் மறந்துவிட வேண்டாம். கணபதி விழாவை அறிமுகம் செய்தவர் யார், பயன்படுத்தினது, என்ன வேணாலும் கேட்பாங்க, பாலகங்காதர திலகர். அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்குடைய உருவாக்கம் 1906 அக்டோபர் 1 முஸ்லீம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினர், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூகத்தின் உயர் பிரிவினர், பெரும்பாலும் அலிகார் இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் ஆகிய 35 பங்கேற்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆகா கான் அப்படின்றவருடைய தலைமையில் சிம்லாவில் ஒன்று திரண்டு அப்போதைய அரச பிரதிநிதியான மிண்டோ பிரபுவிடம் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இது வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்வி. ஓகேவா. ஆகா கான் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து அந்த மிண்டோ பிரபு இருந்தார் இல்லையா, ஸோ அவர் முன்னாடி கருத்துக்களை முன்வைத்தனர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக தான் இருக்கும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இருந்தாலும் முஸ்லீம் லீக்கோட நோக்கம் என்ன, ஏன்னா இந்த யூனிட்டே வந்து பார்த்தோம்னா இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு பிரிவினையாகவே போயிட்டுருக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு பிரிவினையை வச்செல்லாம்
கேள்வின்றது வராது. ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட், ஓகேவா. இந்த டைலாக் சொன்னது யார், இதை சொன்னது யார், இப்படி தான் வரும், ஓகேவா. அனைத்திந்திய முஸ்லீம் லீக்கோட நோக்கங்கள். அனைத்திந்திய முஸ்லீம் லீக்கானது முதல் முறையாக முஸ்லீம்களுக்கென பிரத்யேகமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது. அதோட நோக்கம்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய முஸ்லிம்கள் பிரிட்டிஷ் அரசிடம் உண்மையுடனும் நன்றியுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்துதல். பிரிட்டிஷ்கிட்ட வந்து எப்படி இருக்கணுமா, உண்மையாக இருக்கணுமா, நன்றியோடு இருக்கணுமா, நேர்மையாக இருக்கணுமா. மேலும் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து அரசுக்கு எழும் தவறான கருத்துக்களை நீக்குதல். இந்திய முஸ்லிம்களின் விருப்பங்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் ஆகியவற்றை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல். மேலும் தங்களது தேவைகள், உயர்ந்த லட்சியங்களை கண்ணியமான முறையில் அரசுக்கு தெரிவித்தல். கண்ணியமாக சொல்லணுமா. அடுத்து என்ன, இந்திய முஸ்லீம்கள் மற்ற இனத்தவரிடம் எவ்வித பகைமை பாராட்டுவதையும் முன்விரோதம் கொள்வதையும் வேண்டாம், அதாவது தடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தெரியும், முஸ்லீமும் இந்தும் வந்து எந்த இடத்துல ஒன்று சேர்ந்துருப்பாங்கன்னா, லக்னோ ஒப்பந்தம் 1916 ஏசி மஜும்தார் தலைமையில் நடந்திருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு முக்கியமாக வந்து கேட்டிருக்காங்க. தனித்தொகுதி அல்லது வகுப்பு வாரி தொகுதி. இந்த வகையான முறையில் முஸ்லீம்கள் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். 1909 மிண்டோ மார்லி சட்டம் பேரரசானது. அந்த பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் 8 இடங்களை முஸ்லீம்களுக்கு வழங்கியது. எப்படி நம்ம கேட்டிருந்தாங்க, முஸ்லீமுக்கு ஃபஸ்ட்டு யார் வந்து எந்த சட்டம் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துச்சுன்னு கேட்டாங்க. 1909 மிண்டோ மார்லி சட்டம். முக்கியமாக மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, அடுத்தது என்னென்னா, அகில இந்திய இந்து மகாசபையின் எழுச்சி. அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டதையும் 1909 இந்திய கவுன்சில் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதையும் தொடர்ந்து ஒரு இந்து அமைப்பை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக எழுந்தது. சரி, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, 1915 இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு ஒன்று ஹரித்வாரில் நடக்குது. ஹரித்வாரில் 1915 இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு. அங்கே என்ன பண்ணுறாங்க, டேராடூன் இருக்குல்ல, டேராடூனை தலைமையிடமாக வச்சு அகில இந்திய இந்து மகாசபையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாங்க. இதனைத் தொடர்ந்து மாகாண இந்து சபைகள் அலகாபாத்தை தலைமையிடமாக கொண்டு ஐக்கிய மாகாணத்திலும் பம்பாயிலும் பீகாரிலும் தொடங்கப்பட்டன. ஒன்றும் கிடையாதுங்க, அகில இந்திய மாநாடு ஒன்று கூட்டணும். எங்கே கூட்டணும், ஹரித்வாரில் கூட்டுறாங்க. 1915 கூட்டுறாங்க. அங்கே மாநாட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்க, டேராடூனை தலைமையிடமாக வச்சு அகில இந்திய இந்து மகாசபையை தொடங்கணும். ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் டேராடூன் தான், ஓகேவா, இந்த சபைக்கு. அதே மாதிரி மாகாணத்தில் இந்து சபைகள்லாம் இருக்கும்ல, இது நாடு ஃபுல்லாக. அதுவே மாகாணத்துக்கு தனித்தனியாக இருக்கும்ல, அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கெல்லாம் ஹெட்டு வந்து அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஐக்கிய மாகாணம். ஐக்கிய மாகாணம்னா என்னது, உத்தரப்பிரதேசம், ஓகேவா. அப்புறம் பம்பாய், பீகார் அப்படின்றது. ஏன்னா அப்போ உத்தரப்பிரதேசத்தை மட்டும் சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய மாநிலமாக இருந்துச்சுல, அதுக்கப்புறம் நிறைய பிரிஞ்சிருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இந்த யூனிட்டில் சொல்லியிருக்காங்கோ. வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் உலக போருக்கு முன்னர் கலீஃபாங்கிறது தெரியும், இஸ்லாமிய சமயத்தோட புனிதமான இடம். கலீஃபா, காபா அப்படின்னு சொல்லுவாங்க. காபாங்கிறது அந்த இடம், கலீஃபாங்கிறது ஒரு பதவி. ஆகியவற்றின் நலன்களை பாதுகாப்பதற்காக இங்கிலாந்து வாக்குறுதி வழங்கியிருந்தது. பாதுகாக்கணும்னு இங்கிலாந்து வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்களாம். அந்த பதவியை டம்மி பண்ணி காமிச்சதே பிரிட்டிஷ் தான், ஓகேவா. இப்போ வாக்குறுதி வேறு கொடுக்குறாங்களாமா. ஆனால் முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்விக்கு பின்னர் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மறுத்து விட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பதவியை அந்த பதவியோட நிலமை வந்து ரொம்ப மோசமான நிலமையாக மாற்றி விட்டுருப்பாங்க. அதை செஞ்சது யார், அதுவும் பிரிட்டிஷ் தான், ஓகேவா. ஆங்கிலேயருக்கு தங்கள் கோபத்தை காட்டவும் யார், முஸ்லீம்கள் வந்து இப்போ ஆங்கிலேயருக்கு அகென்ஸ்டாக மாறுறாங்க. முஸ்லீம் சமூகத்தினர் ஆங்கிலேயருக்கு தங்கள் கோபத்தை காட்டவும், துருக்கியின் கலீஃபாவை பாதுகாக்கவும், கலீஃபான்ற ஒரு பதவியை பாதுகாக்கவும் கிலாஃபத் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்குறாங்க. இந்த கிலாஃபத் இயக்கமும் திரும்ப அப்படியே வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இணைஞ்சி திரும்பவும் நம்ம ஒன்றா சேர்ந்துருப்போம். 1921 நடந்த குருதி கொட்டிய மலபார் கிளர்ச்சி. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது வந்து ஒரு விவசாய கிளர்ச்சி. 1921 கேரளாவில் நடந்திருக்கும். மலபார் கிளர்ச்சி, மாப்பிளா கிளர்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஓகேவா. இது உண்மையாக ஒரு விவசாய கிளர்ச்சியாக இருந்தாலும் தீவிர மத உணர்வுகள் கோலோச்சின. ஏன்னா இங்கே வந்து முஸ்லீம்ஸ், அதான் மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது விவசாய பிரச்சனையாகவே இருந்தாலும் காந்தி என்ன சொல்கிறாரு, இல்லை அது விவசாய பிரச்சனை இல்லை, அது இந்து முஸ்லீம் மோதல் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டிருப்பார். ஸோ
ஸோ அடுத்தது ஐக்கிய மாகாணத்தில் வகுப்புவாதம் 1922 ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டது. ஏன் நிறுத்தப்பட்டுச்சு? சௌரி சௌரா பிரச்சனை நடந்துச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனையும் நம்ம ஆளுங்க கொளுத்துனாங்க. 22 போலீஸ் இறந்து போனாங்க பாருங்கள். அதுவும் 22 வருஷமும் 22 ஓகேவா. அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை முடிவு கொண்டு வந்தார் காந்தி. 1924 கலீஃபா பதவி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகப்போருக்கு அப்புறம் நடந்திருக்கும் ஓகேவா. ஒழிக்கப்பட்டதும் முஸ்லீம்களிடையே பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது ஓகேவா. நம்பினாங்க, இவ்வளோ நாள் நம்பினாடா, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் ஏமாற்றிட்டாங்க. அலகாபாத்தில் மோதிலால் நேருவும் மதன் மோகன் மாளவியாவும் ஒருவரையொருவர் எதிர்த்தனர். 1923 நடைபெற்ற நகர சபை தேர்தல் ஓகேவா. இது என்ன எதில் எதிர்ப்புன்றது இருந்திருக்குன்னா 1923 நகரசபை தேர்தல் நடந்திருக்கு. ஸோ அதில் மோதிலால் நேருவின் குழுவினர் வெற்றி பெற்றுறாங்க ஓகேவா. யாருன்னா அலகாபாத்தில் மோதிலால் நேரு, மதன் மோகன் மாளவியா. அதில் வின் பண்ணுறது மோதிலால் நேருவோட டீம். வெற்றி பெற்றதால் மாளவியாவின் அணியினை சேர்ந்தோர் மத உணர்வுகளை சுயநலத்திற்கு பயன்படுத்த தொடங்கினர். விசாரணை மேற்கொண்ட மாவட்ட நீதிபதி குரோஸ்த் வெயிட்டாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாளவியாவின் குடும்பத்தார் வேண்டுமென்றே இந்துக்களை தூண்டிவிட்டனர். இந்த செயல் முஸ்லீம்களின் மீது எதிர் வினையாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில் கொடுத்துருக்காரு. யார் அவர் இப்படின்லாம் வெயிட்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் பேரும் குரோஸ்த் வெயிட் தான் ஓகேவா. அடுத்தது என்னென்னா 1924 பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிங்கன்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. இப்போ 1924 பஞ்சாப்ன்றதுலாம் ஒரு மாகாணமாக தானே இருந்துச்சு, நிறைய மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக தானே இருந்துச்சு. ஸோ அப்போ அங்கே இஸ்லாமியமும் இந்துக்களையும் தனித்தனியாக பிரித்து விட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் வெளிப்படையாகவே சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்து மத மறுமலர்ச்சிக்கு நம்ம இந்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருந்த இந்திய இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வார்த்தையை ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இந்து மகாசபை என்ன சொல்கிறாங்கன்னா, அகண்ட இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க ஓகேவா. அடுத்தது என்ன, வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஓகே, டெல்லி முஸ்லீம் மாநாடு வடிவமைத்த புதிய கருத்துக்களை ஒப்புக்கொள்ளும்படி மோதிலால் நேரு, சீனிவாசன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை வற்புறுத்தினர். இது வேண்டாம். அடுத்தது, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பட்டவர் யார் அப்படின்னா, முகமது அலி ஜின்னா. ஆனால் 1928 கல்கத்தாவில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்து மகாசபையின் உறுப்பினர்கள் திருத்தங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்து ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் அளித்த போது ஜின்னா தான் கைவிடப்பட்டதாக வேதனையுற்றார். இந்துவையும் இஸ்லாமியரையும் ஒன்றா இணைச்ச ஒரு ஒற்றுமையோட தூதர்னு சொல்லி சரோஜினி நாயுடு ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க ஜின்னாவை. ஆனால் எங்களை நீங்கள் கை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வில் அவருக்கு தோணுது. ஓகே, இதில் என்னென்ன அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கலாம். காந்தி சொல்லியிருக்கார். காந்தி என்ன சொன்னார்னா, தனி மனிதர்களின் எண்ணிக்கையை போலவே பல மதங்கள் உள்ளன. ஆனால் தேசியத்தின் ஆன்மா குறித்த விழிப்புணர்வு உள்ளவர்கள் மற்றவர்களின் மதங்களில் தலையிட மாட்டார்கள். இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களாக மட்டுமே இருக்க வேண்டுமென இந்துக்கள் நம்பினால் அவர்கள் கனவுலகில் வாழ்கிறார்கள் என்றே பொருள். தங்கள் நாட்டை உருவாக்கிய இந்துக்கள், சீக்கியர்கள், முகமதியர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் ஆகிய அனைவரும் நாட்டின் சக மனிதர்களே. தங்களுடைய நலன்களுக்காக அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தாக வேண்டும். உலகத்தின் எந்த ஒரு பகுதியிலும் ஒரு நாட்டுரிமையும் ஒரு மதமும் ஒரே பொருளை தருகிற வார்த்தைகளாக இல்லை. இந்தியாவில் அவ்வாறு எப்போதுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? காந்தி சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது என்னென்னா, வகுப்புவாத தீர்வு அதன் பின் விளைவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இனிமேல் ஜஸ்ட் ஒன்லைனராக வரும். 1925 தான் இந்த ராஷ்ட்ரிய சுய சேவா சங்கம். அது என்ன ராஷ்ட்ரிய சுய சேவா சங்கம்னா, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் அந்த ராஷ்ட்ரிய சுய சேவா சங்கம். 1925 விரிவடைந்து கொண்டிருந்த காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தானில் உள்ள இந்துக்கள் அல்லாத மக்கள் இந்து பண்பாட்டையும் மொழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் இந்துஸ்தானில் உள்ள இந்துக்கள் அல்லாத மக்கள் இந்து பண்பாட்டையும் மொழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம். ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். இந்துக்களாகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் அப்படின்னு விடி சவார்கர் பார்த்தோம்னா சொல்லியிருக்கார். வெளிப்படையாக சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறு என்ன அப்படின்னா,
ஓகே 1937 தேர்தல் நடைபெற்றுருக்கும். ஏன்னா வந்து இது என்ன தலைப்பில் வருது, முதல் காங்கிரஸ் அமைச்சரவைன்னு பார்க்கும்போது 1935 வந்து பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன் நடந்திருக்குல்ல. ஏன்னா அது மாகாண சுயாட்சி சட்டம் தானே. அப்போ 37 சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 37 தான். எப்படி நடைமுறைக்கு வருது, அதுதான் தேர்தல். அதில் வந்து 11 மாகாணத்தில் 7 மாகாணத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. 11ல் 7 ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 11ல் எத்தனை இடம் ஜெயிக்கிறாங்கன்னா 7 இடம் ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.8% வாக்குகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. யாருக்கு அப்படின்னா முஸ்லீம் லீக்குக்கு 4.8% ஓட்டு மட்டும்தான் கிடச்சிருக்கு இந்த 1937 தேர்தலில். அதுக்கப்புறம் மீட்பு நாள் இவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா 1939 2ஆம் உலகப் போர் வெடிச்சிருக்கும். ஓகேவா. 1939 45 வரைக்கும் நடக்கும். அந்த பிரிட்டிஷ் என்ன தான் பண்ணாங்க, காங்கிரஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, காங்கிரஸ் இந்த போரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருவாங்க. அது கடைசியில் காங்கிரஸ் ஆளுக்கே தெரியாது. ஓகேவா. நம்ம எப்படா போருக்கு போனோம், நான் எப்படா சொன்னேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர்களுக்கு கோவம். ஐயையே இவங்க கூட சேர்ந்து ஆட்சி பண்ணுறது சரியான மானங்கட்ட பொழப்பாக இருக்கும் போல், ஆட்சியே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த ஆளும் ரிசைன் பண்ணுறாங்க. வேலையே வேணாண்டா சாமி, நாங்கள் சுதந்திரத்தை வாங்கிக்கிறோம், உன் வேலையும் வேணாம், உனக்கு கீழே நாங்கள் தனியாக அரசியலும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதவியிலேருந்து விலகுறாங்க. அப்போ ஜின்னா வந்து கம்மியான ஓட்டு தானே வாங்கியிருந்தார் முஸ்லீம் லீக் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து விடுதலை நாள். அவங்க காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா அந்த பதவி நீங்கிற நாள் வந்து பார்த்தோம்னா விடுதலை நாள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வந்து டிசம்பர் 22. ஓகேவா. டேட்டையும் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ராஜினாமா செய்ய வேண்டும் என முடிவு செய்கிறாங்க காங்கிரஸ். 1939 டிசம்பர் 22 முஸ்லீம் லீக் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பா இது வந்து ஒரு மீட்பு நாளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாயிடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே பிரிட்டிஷை நம்பி அவங்க கூட ஆட்சி பண்ண போகிறீங்க, எப்படி பிரிட்டிஷை நம்பி அவங்க கூட ஆட்சி பண்ண போகிறீங்க இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா முஸ்லீம் லீக்கு. இவ்வாறான சூழலில் 1940 மார்ச் 26 லாகூரில் முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்றது சொல்லிட்டு கேப்பில் நல்லா தான் அப்படியே பிரச்சனை அப்படியே பாதி அரைக்குறையாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு 1940 ரொம்ப முக்கியமான வருஷம். 1940 மார்ச் 26 லாகூரில் ஒரு பெரிய மாநாடு ஒன்று லாகூரில் நடக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேவா. தீர்மானமாகவே நிறைவேற்றிடுறாங்க. அப்போ ஆரம்பித்தது தான் இந்தியாவா பாகிஸ்தானா, இந்தியா பாகிஸ்தான் பிரின்னு சொல்லிட்டு பிரச்சனை பயங்கரமாக போயிருக்கோம். 1940 மார்ச் 23 முஸ்லீம் லீக் பின்வருமாறு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. தீர்மானத்தின் வாசகங்கள் பின்வருமாறு. இது அகில இந்திய முஸ்லீம் லீக்கின் இந்த அமர்வின் ஒருங்கிணைந்த கருத்தாகும். கீழ்கண்ட கொள்கைகளை கொண்டிராத எந்த ஒரு அரசியலமைப்பு திட்டமும் இந்த நாட்டில் செயல்பட இயலாது, முஸ்லீம்களுக்கு ஏற்புடையதாகவும் இருக்காது. அதாவது நிலவியல் அடிப்படையில் நிர்ணயித்து அடுத்தடுத்து அமைந்துள்ள பகுதிகள் மண்டலங்களாக அவற்றின் எல்லைகள் வரையறை செய்யப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு அது நமக்கு வேண்டாம். இது ஆனால் ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. என்ன அது அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஓட்டம். ஓகேவா. எண்ணம் 1940 முஸ்லீம் லீக் மேடையில் வெளிப்பட்டாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார், ஒருத்தர் வந்து அதை சிந்திச்சிட்டார். யார் அப்படின்னா 1930. ஓகேவா. அது சிந்தித்தது யார் அப்படின்னா இக்பால் அப்படின்றவர் தான். அதுமாதிரி 1930 அலகாபாத்தில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்கின் ஆண்டு மாநாட்டில் இக்பால் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் காண விரும்புவதாக கூறினார். அவர் எப்படிப்பட்ட ஒரு அரசை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காருன்னா அதாவது இந்து முஸ்லீம் அவங்களுடைய அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசு அப்படின்றத நான் காண விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இது பின்னர் கேம்பிரிட்ஜ் மாணவர்களில் ஒருவரான ரஹமது அலியால் வலுவாக வெளிப்படுத்தப்பட்டது. யார் சிந்தித்தது, யார் வந்து விரும்பினது, யார் வெளிப்படுத்தினது எல்லாமே முக்கியம். எக்ஸாம் கேட்டிருக்காங்க. லீக்கின் அடிப்படை கோரிக்கையானது இரு நாடு கொள்கை. இதனை முதலில் சர் வாசிர் ஹசன் என்பவர் என்ன சொல்லியிருக்காரு, 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் தன்னோட தலைமை உரையில் குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, இந்த பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லீம்களும் 2 சமூகங்கள் அல்ல, ஆனால் பல வழிகளில் இரு நாட்டினராக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நேரடி நடவடிக்கையினால் அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீ பிரித்து கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நடவடிக்கையிலே இறங்கிடுறாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம்ன்றது நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் லீக் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு தனி நாடை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 1946 அரசு செயலாளரான பெத்திக் லாரன்ஸ் தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவை தூதுக்குழு காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையிலான பிணக்கை தீர்த்து அதிகாரத்தை ஒரு இந்திய நிர்வாக அமைப்பிடம் மாற்றம் செய்யும் நம்பிக்கையோடு புதுடெல்லி வந்தது. 3 உறுப்பினர்களில் ஒருவரான கிரிப்ஸ் அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்ட வரைவு தயாரிப்பில் முக்கிய பங்காற்றினார். இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட்டு கதை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவங்களுடைய தூதுக்குழு திட்டம் வந்து வெளியிட்டிருப்பாங்கப்பா. யார், கிரிப்ஸு இந்த தூதுக்குழு திட்டம் இருக்குல்ல, அதை வெளியிட்டிருப்பாங்க. நீ என்னடா நீ வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்க, நாங்களே இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அந்த கிரிப்ஸோட அந்த தூதுக்குழு திட்டத்தை வந்து நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களை நம்பி இனிமேல் ஆகாது, நம்ம நேரடி நடவடிக்கை நாளுக்கு இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 16 அன்று நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது முஸ்லீம் லீக்கால். அது தெரிஞ்சுக்கணும். நேரடி நடவடிக்கை நாள் எப்போன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. வேவல் பிரபு அப்போ வந்து அரச பிரதிநிதியாக இருந்தவர் வேவல் பிரபு. அவருக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் பிரபு வந்திருப்பார். மவுண்ட் பேட்டன் பிரபு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்திருக்கும். சீக்கிரம் வந்து நீ பாகிஸ்தானு நீ இந்தியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், முடிஞ்சளவு வேகமாக செஞ்சு நடைமுறைப்படுத்தணும். அதாவது இந்த பிரிவினையை நடைமுறைப்படுத்துறதுக்குன்னே இந்தியா வந்திருப்பார். ஓகேவா, அதுக்குன்னு தான் பணிக்கப்பட்டவர். ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டு. ஸோ அடுத்த பாடம் இதில் எதாவது முக்கியமானதுன்னா இந்த இது தெரிஞ்சுக்கோங்க. நேரடி நடவடிக்கை நாள் முக்கியம். முஸ்லீம் லீக்குடைய அந்த தீர்மானம் எப்போ வந்து அறிவித்தாங்க தீர்மானம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து எப்போ விடுதலை நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, அது இந்த பாகிஸ்தான் பற்றி ஒரு டேட்டா. 1937 தேர்தல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த வாசகங்கள் வி.டி. சவார்கர் என்ன சொல்லியிருக்காரு, அதே மாதிரி வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர். ஸோ இது அப்புறம் இந்து மகாசபை கொஞ்சம் ஓரலாக படிச்சுக்கோங்க இந்த யூனிட்டை பொறுத்தும்போது. அதாவது இந்த நகராட்சி தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுமாரி லால் சந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல, அது முக்கியம். இதை தவிர்த்து வேறு என்னென்ன முக்கியம்னா, முஸ்லீம் லீக்கோட நோக்கம் என்ன, அதோடைய வரலாறு என்னன்றதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக அந்த வாசகங்கள் யார் யாரோடது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட் அப்படின்றது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.